வச்சு போண்டா செய்ய போறோம். அதுக்கு நான் கடலை மாவுலாம் எடுக்கல, பஜ்ஜி போண்டா மாவு தான் எடுத்துருக்கேன். ஒரு கப் பஜ்ஜி போண்டா மாவு, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, பல்லாரியை சின்னதா வெட்டி போட்டுக்கலாம். பொடிசா நறுக்குன கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன பச்சை மிளகாய், பொடிசா நறுக்குன கொத்தமல்லி, பெருங்காயத்தூள். இதுக்கு நம்ம சோடா பூ, மிளகாத்தூள், உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாமே பஜ்ஜி மாவுலயே சேர்த்துருக்கோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பிணைஞ்சுக்கலாம். அதான் இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நான் குட்டி குட்டியா தான் பொரிக்க போறேன். இந்த மாதிரி உருண்டெல்லாம் பிடிக்க கூடாது, அப்படியே எடுத்து போட்டுடணும். அப்பதான் முறு முறுப்பா இருக்கும். சுவைட்டன்னு பார்த்துக்கலாமா? போட ஆரம்பிச்சிடலாம். உடனே எல்லாம் கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும், திருப்பலாம். சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி ஆயிருக்கு.